நாம் உண்ணும் உணவு விரைவாக செரிமானமாக வேண்டும். அப்போதுதான் குடல் ஆரோக்கியமாக இருக்கும். வயது, பாலினம் மற்றும் உணவின் வகை பொறுத்தே செரிமான செயல்முறை அமையும். இருப்பினும் நாம் சாப்பிடும் உணவை பொறுத்து செரிமான செயல்முறை 24 மணி நேரம் முதல் 72 மணி நேரம் வரை நடைபெறலாம் என்பது உணவு ஆராய்ச்சியாளர்களின் கருத்தாக இருக்கிறது. நாம் வாயில் போட்ட உணவானது பற்களால் நன்கு மெல்லப்படும். இங்கே உங்கள் பற்கள் மெல்லும் வேலையை மட்டும் செய்யும். மற்ற வேலைகள் அந்தந்த உறுப்புகளுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டு இருக்கும். நாம் உண்ணும் உணவு வாயில் போட்டு பற்கள் மூலமாக மெல்லும் போது வாயில் சுரக்கும் உமிழ்நீர் சுரப்பிகள் உணவை திரவமாக்கும். அதன் பிறகு உணவை விழுங்கும் போது உணவானது உணவு குழாய் வழியே எளிதாக செல்ல உதவுகிறது. உணவு குழாய் வழியே உணவானது இறங்கிய பிறகு கீழ் உணவு குழாயை அடைகிறது. இங்கே உணவை வயிற்றுக்குள் அனுப்பும் தசை ஒன்று இருக்கும். உணவானது வயிற்றை அடைந்தவுடன் இங்குள்ள வயிற்று தசைகள் செரிமான சாறுகளுடன் கலக்கின்றன. இதனால் வயிற்றுப்புறத்தில் அமைந்துள்ள சுரப்பிகள் நொதிகள் மற்றும் வயிற்று அமிலத்தை உருவாக்குகின்றன. அவை உணவை மேலும் உடைக்க உதவுகின்றன. அடுத்து உணவானது உங்கள் சிறிய மற்றும் பெரிய குடல்கள் வழியாக செல்கிறது. சிறு குடலின் செரிமான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் நீர் போன்றவை இரத்த ஓட்டத்தில் உறிஞ்சப்பட்டு பெரிய குடலில் உள்ள திரவ கழிவுகள் மலமாக மாற்றப்படுகின்றன. இது மலக்குடலுக்கு நகர்த்தப்படுகிறது. பெரிய குடலின் கீழ் முனையில் இருக்கும் மலக்குடல் குடல் இயக்கத்தின் போது மலத்தை வெளியே தள்ளும் வரை உடலானது மலத்தை சேமிக்கிறது. பின்னர் மலமாக ஒவ்வொரு முறையும் வெளியேற்றப்படுகிறது. ஒரு உணவை செரிக்க உடலில் எவ்வளவு அதிசய நிகழ்வுகள் நடக்க வேண்டியிருக்கின்றது. இதற்காகவே ஒவ்வொரு உறுப்பும் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு உணவுகள் எவ்வளவு நேரத்தில் செரிமானமாகும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தண்ணீர். நாம் குடிக்கின்ற தண்ணீரானது விரைவாக செரிமானமாகக்கூடியது. இருப்பினும் நம் வயிறு நிரம்பியுள்ளதை பொறுத்து அது ஜீரணமாகும் நேரம் மாறுபடும். வெறும் வயிற்றில் தண்ணீர் குடித்தால் 5 நிமிடத்திலே அது உறிஞ்சப்பட்டுவிடும். ஆனால் அதிக அளவு உணவு சாப்பிட்டு விட்டு அதன் பிறகு தண்ணீர் பருகினால் அது உறிஞ்சப்படுவதற்கு சில மணி நேரமாகும். ஜூஸ். பழச்சாறு பருகினால் அது சுமார் 20 நிமிடங்களில் ஜீரணமாகிவிடும். அதில் இருக்கும் சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்பட்டு உடல் உறுப்புகளை சென்றடைந்துவிடும். அதன் மூலம் ஆரோக்கியம் வலுப்படும். ஸ்மூத்திகளை பருகினால் அவை செரிமானம் ஆவதற்கு சுமார் 30 நிமிடங்கள் தேவைப்படும். எந்த உணவையும் உட்கொண்டாலும் அதனுடன் இது போன்ற நார்ச்சத்து மிக்க உணவுகளையும் அடிக்கடி சாப்பிட வேண்டும். அவைதான் செரிமான மண்டலத்துக்கு சிறந்தவை. பழங்கள். முலாம்பழம், ஆரஞ்சு, திராட்சை மற்றும் வாழைப்பழம் சுமார் 30 நிமிடங்களில் செரிமானமாகிவிடும். ஆப்பிள், பேரிக்காய், கிவி, செரி போன்றவை ஜீரணமாக சுமார் 40 நிமிடங்கள் செலவாகும். தர்பூசணி பழம் விரைவாக செரிமானமாகக்கூடியது. அதில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் 20 நிமிடங்களுக்குள்ளாகவே செரிமான செயல்முறை ஒட்டுமொத்தமாக நடைபெற்று முடிந்துவிடும். குடல் இயக்கம் சுமூகமாக நடைபெறுவதற்கு உதவி புரியும். அதே வேளையில் செரிமான பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கும் உணவுகளுடன் பழங்களை சேர்த்து உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். காய்கறிகள். பழங்களை விட காய்கறிகள் ஜீரணிக்க சற்று கூடுதல் நேரம் தேவைப்படும். இருப்பினும் கீரை, வெள்ளரிக்காய், குடைமிளகாய், தக்காளி உள்ளிட்ட நீர்ச்சத்துக்கள் அதிகம் கொண்ட காய்கறிகளை செரிமானமாகி வயிற்றை விட்டு வெளியேற சுமார் 30 நிமிடங்கள் ஆகலாம். முட்டைகோஸ், காலிஃப்ளவர், புரோக்கோலி உள்ளிட்ட காய்கறிகள் 40 நிமிடங்கள் செரிக்கப்படும். கேரட், பீட்ரூட் உள்ளிட்ட வேர் காய்கறிகள் செரிமானமாக சுமார் 50 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளும். உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, சோளம் போன்றவை செரிமானமாக சுமார் 1 மணி நேரம் எடுத்துக்கொள்ளும். தானியங்கள். பழுப்பரிசி, ஓட்ஸ் போன்ற தானியங்கள் செரிமானமாகி வயிற்றில் இருந்து வெளியேற சுமார் 1.5 மணி நேரம் ஆகலாம். அதேபோல் பருப்பு வகைகள், பீன்ஸ் போன்றவை செரிமானமாவதற்கு 2 மணி நேரத்துக்குள் மேல் தேவைப்படும். இறைச்சி. எண்ணெய் இல்லாத மீன் வகைகள், கடல் உணவுகளை சாப்பிட்டால் அவை 30 நிமிடங்களுக்குள் செரிமானமாகிவிடும். அதே நேரத்தில் சால்மன், மத்தி போன்ற கொழுப்பு நிறைந்த மீன்கள் செரிமானம் அடைவதற்கு 50 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளும். ஆடு, கோழி, மாடு, பன்றி போன்றவர்களின் இறைச்சிகளை உட்கொண்டால் அவை ஜீரணமாவதற்கு 4 முதல் 6 மணி நேரம் ஆகும். சில சமயங்களில் முழுமையாக செரிமானம் ஆவதற்கு 24 மணி நேரத்திற்கும் மேலாகும். பால் பொருட்கள். கொழுப்பு நீக்கப்பட்ட பால் மற்றும் குறைந்த கொழுப்புள்ள பாலாடை கட்டிகள் ஜீரணிக்க சுமார் 2 மணி நேரம் ஆகும். கெட்டியான பாலாடை கட்டிகள் ஜீரணமாக 5 மணி நேரம் கூட ஆகலாம். முட்டையின் மஞ்சள் கரு மட்டும் ஜீரணமாவதற்கு 30 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளும். முழு முட்டையும் ஜீரணமாவதற்கு சுமார் 45 நிமிடங்கள் ஆகும். நட்ஸ்கள், விதைகள். எள், சூரியகாந்தி, பூசணி விதைகளை ஜீரணமாக சுமார் 2 மணி நேரம் தேவைப்படும். பச்சை வேர்க்கடலை, பாதாம், முந்திரி பருப்புகள், அக்ரூட் பருப்புகள் போன்றவை ஜீரணமாவதற்கு சுமார் 3 மணி நேரம் எடுத்துக்கொள்ளும். செரிமான பிரச்சனைகளை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. செரிமான பிரச்சனைகளின் முதல் கண்ணோட்டம். செரிமான பிரச்சனைகள் சில நேரங்களில் சங்கடமான மற்றும் எரிச்சலூட்டும். ஆனால் சில நேரங்களில் அவை எளிய வயிற்று வலியை விட தீவிரமான ஒன்றை குறிக்கின்றன. சில செரிமான அறிகுறிகளை ஒருபோதும் புறக்கணிக்க கூடாது என்று மருத்துவர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த வீடியோவில் செரிமான பிரச்சனைகளை பற்றி பார்க்கலாம் வாங்க.
குமட்டல் என்பது ஒரு பொதுவான செரிமான பிரச்சனையாகும். இது ஒரு நபர் சாப்பிட்ட பிறகு பதற்றம் அல்லது வருத்தத்தை ஏற்படுத்தும். இந்த நிலை லேசானது முதல் கடுமையானது வரை இருக்கலாம் மற்றும் திடீரென்று அல்லது காலப்போக்கில் ஏற்படலாம். இரைப்பை உணவு குழாய் ரிஃப்ளெக்ஸ் நோய் உள்ளவர்களுக்கும் குமட்டலை அனுபவிக்கலாம். ஏனென்றால் உணவு குழாயை வயிற்றுடன் இணைக்கும் கீழ் ஓசோஃபோகல் ஸ்பிங்டர் மிக எளிதாக ஓய்வெடுக்கலாம் மற்றும் உணவு அல்லது அமிலத்தை மீண்டும் உணவு குழாயில் அனுமதிக்கும். இது ஒரு தீவிர மருத்துவ பிரச்சனையின் அறிகுறியாக இருக்கலாம் மற்றும் வாந்தி போன்ற கடுமையான அறிகுறிகளை தடுக்க உடனடியாக சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். வாந்தி எடுத்தல் என்பது உங்கள் உடலின் தீங்கை விளைவிக்கும் பொருட்களை அகற்றுவதற்கான இயற்கையான வழியின் ஒரு பகுதியாகும். வாந்தி எடுத்தல் மிகவும் தீவிரமான ஒன்றின் அறிகுறியாக இருக்கலாம். மேலும் இது வழக்கமான அம்சமாக இருந்தால் உங்கள் மருத்துவரை நீங்கள் பார்க்க வேண்டும். வயிற்றுப்பிடை அல்லது உணவு விஷத்தால் ஏற்படும் கடுமையான வாந்தி மற்றும் செரிமான அறிகுறிகள் பொதுவாக ஒரு சில நாட்களுக்குள் அவற்றின் போக்கை இயக்கும். வயிற்றுப்போக்கு என்பது பெரும்பாலான மக்கள் அவ்வப்போது அனுபவிக்கும் ஒரு பொதுவான பிரச்சனையாகும். இது பொதுவாக தீவிரமானது அல்ல, ஆனால் சில சமயங்களில் கவனிக்கப்பட வேண்டிய உடல்நல பிரச்சனையை குறிக்கலாம். பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் வயிற்றுப்போக்கு சில நாட்களுக்குள் தானாகவே மறைந்துவிடும். இருப்பினும் இது 2 வாரங்களுக்கு மேல் நீடித்தால் அல்லது 4 நாட்களுக்கு மேல் நீடித்தால் மருத்துவ கவனிப்பை பெறுவது முக்கியம். சில நோய் தொற்றுகள், உணவு ஒவ்வாமை மற்றும் சகிப்புத்தன்மை, செரிமான பாதை பிரச்சனைகள், வயிற்று அறுவை சிகிச்சை, மருந்துகளின் நீண்டகால பயன்பாடு மற்றும் பிற நிலைமைகள் நாள்பட்ட வயிற்றுப்போக்கையும் ஏற்படுத்தும். மலச்சிக்கல் மிகவும் பொதுவான செரிமான பிரச்சனைகள் அல்லது GI அறிகுறிகளின் ஒன்றாகும். கடினமான, உலர்ந்த மற்றும் வலுமிகுந்த மலம் இருக்கும்போது இது நிகழ்கிறது. அவை வாரத்திற்கு 3 முறைக்கும் குறைவாக நடக்கும் மற்றும் பொதுவாக சிறிய துண்டுகளாக இருக்கும் பழங்கள், காய்கறிகள், பருப்பு வகைகள் மற்றும் முழு தானியங்கள் போன்ற நார்ச்சத்து அதிகமுள்ள உணவுகள் உங்கள் உடல் மலத்தையே வெளியேற்ற உதவுகிறது. நிறைய தண்ணீர் குடிப்பது மலச்சிக்கலை தடுக்கவும் உதவும். நெஞ்செரிச்சல் என்பது மார்பு அல்லது தொண்டையில் எரியும் வலியாகும். இது சாப்பிட்ட பிறகு அடிக்கடி அதிகரிக்கிறது. இது வழக்கமாக சில நாட்களுக்கு பிறகு தானாகவே போய்விடும். ஆனால் அடிக்கடி அல்லது கடுமையான செரிமான அறிகுறிகள் மருத்துவ கவனிப்பு தேவைப்படும் ஒரு தீவிர நிலை குறிக்கலாம். இது மாரடைப்புக்கான எச்சரிக்கை அறிகுறியாகவும் இருக்கலாம். உங்களுக்கு திடீரென கடுமையான மார்பு வலி அல்லது அழுத்தம் இருந்தால், குறிப்பாக குமட்டல் மற்றும் வாந்தி போன்ற பிற அறிகுறிகளுடன் இணைந்தால் உடனடி உதவியை நாடுங்கள். இரத்தத்துடன் கூடிய வயிற்றுப்போக்கு என்பது இரைப்பை குடல் இரத்தப்போக்கின் அறிகுறியாகும். இது மிகவும் தீவிரமாக இருக்கும். இது பல நிபந்தனைகளால் ஏற்படலாம் மற்றும் ஆபத்தானது. எனவே உங்கள் மருத்துவரிடம் விரைவில் பரிசோதிப்பது முக்கியம். பெரும்பாலான இரத்த களரி வயிற்றுப்போக்கு மலக்குடல் மற்றும் ஆசன வாயை உள்ளடக்கிய கீழ் இரைப்பை குழாயிலிருந்து வருகிறது. செரிமான அமைப்பின் இந்த பகுதியில் எங்கும் இரத்தப்போக்கு ஏற்படலாம். பித்தப்பை கற்கள். பித்தப்பையில் கொலஸ்ட்ரால் எனப்படும் பித்த நிறமி படிந்தால் பித்தப்பையில் கற்கள் உருவாகின்றன. இதனால் இது வீக்கமடைகிறது. பித்த நிறமி இறுதியில் வடுவை ஏற்படுத்தலாம். பித்தப்பையில் கற்கள் உருவாக வழிவகுக்கும். வயிற்று வலி அல்லது குமட்டல் அல்லது வாந்தி, வீக்கம் அல்லது வாயு, சோர்வு மற்றும் எடை இழப்பு ஆகியவை பித்தப்பையின் பொதுவான அறிகுறிகளாகும். எனவே வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மோசமான உணவு பழக்கங்களாலும், அதிகப்படியான குடிப்பழக்கத்தினாலும், புகைப்பிடித்தனாலும், நாள்பட்ட மன அழுத்தத்தினாலும் வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.